ஸ்ரீமதே ஸ்ரீ வராக மகாதேசிகாய நமக. ஸ்ரீமதே ஸ்ரீ ரங்கராமானுஜ மகாதேசிகாய நமக. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. திருவழுதி நாடென்றும் தென்குருகூரென்றும் மறுவினிய வன்பொருநல் என்றும் அருமறைகள் அந்தாதி செய்தான் அடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து வேதம் தமிழ் செய்த மாறன் சடகோபனாகிய சுவாமி நம்மாழ்வார் திருவவதாரம் பண்ண நன்னாள் இன்னைக்கு வைகாசி விசாக திருநன்னாள். இன்னைக்கு சுவாமி நம்மாழ்வார் அருளி செய்த சாமவேத சாரமான திருவாய்மொழியில் 3ஆம் பத்து 9ஆம் பதிகத்திலேருந்து ஒரு சில பாசுரங்களை நம்ம அனுபவித்து எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து அப்படின்னு அவாவா நெஞ்சத்துக்கு நம்ம சொல்லிப்போம். வள்ளல் மணிவண்ணன் அப்படின்ற தலைப்பில் நம்ம அனுபவிக்க போகிறோம் இந்த பதிகத்தை. ஒரு ஊரில் ஒரு பிரபு இருக்காராம், கோடீஸ்வரர். ஆனால் இவ்வளோ செல்வத்தையும் வச்சுட்டு ஒருத்தருக்கு ஒரு பைசா கொடுக்க மாட்டாராம். அப்படின்னா அந்த செல்வத்தால் யாருக்கு என்ன பிரயோஜனம்? அவரே வச்சுக்க வேண்டியதான் எல்லா செல்வத்தையும். இன்னொரு பிரபு இருக்காராம், அவர் கொஞ்சம் தர்ம சிந்தனை உள்ளவர். ஆனால் எவ்வளோ கொடுப்பாராம்? நம்ம எவ்வளோ எதிர்பார்த்துன்னு போகிறோமோ அவ்வளோ கொடுக்க மாட்டாராம். அவருக்கு எவ்வளோ தோன்றதோ அவ்வளோதான் கொடுப்பாராம். ஒரு 10 லட்சம் ரூபாய் அவர்கிட்ட இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு ஒரு 100 ரூபாய் 200 ரூபாய் அப்படி தான் கொடுப்பாராம். நம்மளுடைய தேவை அதுக்கு மேலே இருந்தால் கொடுக்க மாட்டாராம். ஆனால் ஒரு வள்ளல் இருக்கானா, அவன் எப்படிப்பட்ட வள்ளல் தெரியுமோ? தங்கிட்ட யாராவது ஏதாவது வாங்க வந்தான்னு தெரிஞ்சாலே சந்தோஷப்படுவானான். அதை அவனே வாயை விட்டு சொல்கிறான். யார் அவன்? கண்ணன் எம்பெருமான். உதாரா சர்வையே வைத்தே. ஆஹா, இந்த மட்டும் ஐஸ்வர்யமாக இருந்தால் என்ன என்கிட்ட தேடின்னு வராளே கேட்டுண்டு, என்னவா இருந்தாலும் என்கிட்ட நான் தருவேன்னு கேட்டுன்னு வராளே, இவாள்னா வள்ளல், கொடுக்கறது இவன், ஆனால் வாங்க வரவாள் உதாரகா அப்படின்னு கொண்டாடுறானா. துவாரகையில் எம்பெருமான் கண்ணன் துவாரகாதீசனாக இருந்தபோது நித்தியம் அவனை பார்க்குறதுக்கு நிறைய துவாரகாவாசிகள் வருவாளாம். சில பேர் அவனை சேவிக்க வருவாளாம். பல பேர் அவன்கிட்ட ஏதாவது காரியமாகணும், ஏதாவது வேணும்னு எதிர்பார்த்துட்டு வரவாளும் இருப்பாளாம். கண்ணன் எம்பெருமான் என்ன பண்ணுவானா, திருப்பள்ளி எழுச்சி ஆன உடனே எழுந்து நேர உப்பரிக்கைக்கு போவானா. மேலே போய் எத்தனை பேர் வந்திருக்கான்னு பார்ப்பானா. அப்படி ஒரு சந்தோஷமா, இவ்வளோ பேர் வந்திருக்காளா என்ன பார்க்குறதுக்கு, இவ்வளோ பேர் வந்திருக்காளான்னு சந்தோஷப்படுவானா. அந்த கூட்டம் என்ன பண்ணுவான், கண்ணனை பார்த்தோடனே ஹா ஹோன்னு கத்துமா. கண்ணனை பார்த்துட்டோம், இன்றைக்கி நம்மளோட காரியம் கண்டிப்பாக முடிஞ்சிடும் அப்படின்னு நினச்சிப்பாளாம். கண்ணனை சேவிக்கிறோமே இது போருன்னு சில பேர் நினச்சிப்பாளாம். எம்பெருமான திருப்பி ஹான்னு கத்துவானாம். அவள் தான் கண்ணனை பார்த்த சந்தோஷத்தில் கத்துறா. எம்பெருமான் எதுக்கு கத்துறான்னா, ஆஹா இத்தனை பேரும் என்கிட்ட நான் கொடுப்பேன்னு எதிர்பார்த்து வந்திருக்காளே, எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு இவன் என்ன பண்ணுவானா, சர்வான் அத்தினோ திருஷ்ட்வா சமேத்திய பிரதிநந்தியச்ச. இவன் திருப்பி சத்தம் போடுவானா, பிரதிநந்தியச்ச இவன் சத்தம் போடுவானா, ஹான்னு இவன் கத்துவானா. அப்படிப்பட்ட வள்ளல் தெரியுமோ அப்படின்னு சுவாமி நம்மாழ்வார் எம்பெருமானுடைய வள்ளல் தன்மைக்கு ஒரு பதிகமே வச்சுருக்கார். இந்த லோகத்தில் உள்ள கவிதா சாமர்த்தியம் உள்ளவாளெல்லாம் பார்க்குறார் சுவாமி நம்மாழ்வார். ஏதோ செல்வந்தர்கள் தனவான்கள் அவள்கிட்டெல்லாம் போய் நீங்கள்லாம் உங்களோட கவிதா சாமர்த்தியத்தை காமிச்சு அண்ணா கவிதையெல்லாம் சொல்கிறேள், அவளும் உங்களுக்கு ஏதோ தனம் செல்வம் ஏதோ கொடுக்குறா, அவளை எவ்வளோ தூரம் புகழ்கிறேளோ அதுக்கு தகுந்த மாதிரி கொடுக்குறா. ஆனால் என்னுடைய கவிதா சாமர்த்தியத்தை எம்பெருமான் அவனுடைய அனுகிரகத்தால் எனக்கு கொடுத்துருக்கானே அடியனுக்கு, அதை நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன் தெரியுமோ. சொன்னால் விரோதம் இது ஆகிலும் சொல்லுவன் கேண்மினோ என்னாழ்வில் இன்கவி யான் ஒருவனுக்கும் கொடுக்கிலேன். சரி ஆழ்வீர், அப்போ யாருக்கு தான் கொடுப்பேன்? உங்களுடைய கவிதா சாமர்த்தியம் வச்சு யாரை பாடுவேன் நீங்கன்னு கேட்குறாளாம் இந்த லோகத்து கவிகள்லாம். தென்னா தெனாவென்று வண்டு முரல் திருவேங்கடத்து என்னானை என்னப்பன் எம்பெருமான் உலனாகவே. நான் யாருக்கு தெரியுமா என்னுடைய கவிதையெல்லாம் சமர்ப்பிப்பேன்? எம்பெருமான் ஒருவனுக்கு, அந்த திருவேங்கடமுடையானுக்கு தான் சமர்ப்பிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் சொல்கிறேன் கேளுங்கோ. நீங்கள்லாம் என்ன பண்ணுறீங்க தெரியுமோ, சாஸ்வதம், இந்த உலகமே சாஸ்வதம், நாங்கள் இங்கே இருக்க போகிறதும் சாஸ்வதம்னு தங்களை தாங்களே நினச்சிட்டு இருக்காளே இந்த பிரபுக்கள் தனவான்கள் செல்வந்தர்கள், அவளும் சாஸ்வதம் இல்லை, அவள்கிட்ட இருக்கிற செல்வமும் சாஸ்வதம் இல்லை.
இதுதான் உண்மை. ஆனால் ரெண்டுத்தையுமே சாஸ்வதம் நினச்சிட்டு இருக்கா பாருங்க. அவளை போய் நீங்கள் பாடின்னு இருக்கேளே. ஆனால் இவங்களுடைய கவிதா சாமர்த்தியத்தெல்லாம் இப்படி நீங்கள் வீணாக்கக்கூடாது புலவீர்கள். என்னாவது எத்தனை நாளைக்கு போதும் புலவீர்கள். மன்னா மனுஷரை பாடி படைக்கும் பெரும்பொருள் மின்னார் மணிமுடி விண்ணவர் தாதையை பாடினால் தன்னாகவே கொண்டு சென்மம் செய்யாமையும் கொள்ளுமே. நீங்கள் இந்த மாதிரி ஒரு பிறவியை எடுத்து ஒரு செல்வந்தனி ராஜாவை எவ்வளோ கொடுப்பானோ, எப்படி கொடுப்பானோ, அவனுடைய மனநிலைமை இருக்கிற நிலைமைக்கு தகுந்த மாதிரி தான் தருவான். நீங்கள் பாடுறீங்களே அந்த பாட்டில் அவனுடைய புகழ் எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் தருவான். ஆனால் எம்பெருமானை பாடினா இந்த மாதிரியான ஒரு அவல நிலையே உங்களுக்கு உண்டாக்காதபடி ஜென்மாவையே கழிச்சிடுவான் தெரியுமோ. இப்படி அவன் இருக்கும் பொழுது எத்தனை நாளைக்கு புலவீர்கள் இந்த மனுஷாலையே நீங்கள் பாடின்னு இருக்கேள் அப்படின்னு இந்த புலவர்கள்லாம் கேட்குறாளாம். சரி எவ்வளோதான் கொடுப்பான் அவங்க எம்பெருமான் இப்படி கேட்டுட்டேலே அப்படின்றாரான் ஆழ்வார். கொள்ள குறைவிலன் வேண்டிற்றெல்லாம் தரும் கோதில் என் வள்ளல் மணிவண்ணன் தன்னை கவி சொல்ல வம்மினோ. இந்த வள்ளல் மணிவண்ணன் எம்பெருமான் இருக்கானே, என் எம்பெருமான் என்ன எப்படிப்பட்டவன் தெரியுமோ. அவன் கொள்ள குறைவிலன் தமதனைத்தும் அவர் தமக்கும் வழங்கியும் தான் மிக விளங்கும் அப்படின்னு சுவாமி தேசிகர் சாய்ச்ச மாதிரி கொள்ள குறைவிலன் வேண்டிற்றெல்லாம் தரும் கோதில். யாராவது கொடுக்கறதில்ல அங்கங்கே அப்படி இப்படி குற்றம் குறைகள் இருக்கும். எம்பெருமான் கோதில்லாத ஒரு அப்பழுக்கில்லாத செல்வத்தை கொடுப்பான். என்னென்னலாம் கொடுப்பான் அவன். கொள்ள குறைவிலன் வேண்டிற்றெல்லாம் தரும். நீங்கள் என்ன கேட்குறலோ எல்லாத்தையுமே தருவானே அவன். அந்த வள்ளல் மணிவண்ணனை பாடமாட்டேலா, அவனன்னா நீங்கள் பாடணும் அப்படின்னோடனே இந்த புலவர்கள்லாம் சொல்கிறாளாம். ஆழ்வீர் உமக்கு குறையா இருக்கா? நாங்கள் ராஜாக்களை பாடுறோம், செல்வந்தர்களை பாடுறோம், தனவான்களை பாடுறோம் இல்லையே. நாங்கள் எங்களுடைய இஷ்ட தெய்வங்களையும் பாடுறோம் தெரியுமோ, தேவதாந்திரங்கள்லாம் நாங்கள் பாடுறோமே அப்படின்னோடனே ஆழ்வார் சொல்கிறாராம். கவிபாட சாமர்த்தியம் வல்லவர்களே, நீங்கள் எந்தெந்த தேவதைகள்லாம் பாடுறீங்களோ அவள் அத்தனை பேரையுமே தனக்கு சரீரமாக கொண்டிருக்கான் தெரியுமோ எம்பெருமான். நீங்கள் யாரை பாடினாலும் அது எம்பெருமானுக்கு தான் போய் சேரும், திருவேங்கடவனுக்கு தான் போய் சேரும். நும் இன்கவி கொண்டு நும் இட்ட தெய்வம் ஏத்தினால் செம்மின் சுடர்முடியன் திருமாலுக்கு சேருமே. ஓஹோ அப்படியா? நாங்கள் பாடினாலும் எந்த தெய்வத்தை பாடினாலும் அங்கே தான் போகுமா? சரி, அப்போ நீர் உம்முடைய நிலைமை என்ன? நீங்கள் எப்படி பாடுறேன் எம்பெருமான? அவன் உமக்கு என்னென்னலாம் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கான் அப்படின்னு ஆழ்வாரை கேட்கறதுக்கு ஆழ்வார் பதில் சொல்கிறாளாம். இந்த புலவர்கள்லாம் கேட்குறாளாம். அதுக்கு ஆழ்வார் பதில் சொல்கிறாளாம். அடியேனை நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு கம்பீரமாக சொல்கிறாராம். வாய் கொண்டு மானிடம் பாட வந்த கவியே நல்லேன், ஆய்கொண்ட சீர்வள்ளல் ஆழிப்பிரான் எனக்கே உளன். இந்த வாயை வச்சுட்டு அடியனுடைய வாக்குனால் மானிடர்களை பாடுறதுக்காக நான் வரல புலவீர்கள். என்னுடைய வாக் சாமர்த்தியம் எல்லாமே எம்பெருமான் ஆய்கொண்ட சீர்வள்ளல் ஆழிப்பிரான் எனக்கே உளன், எனக்காகவே இருக்கானே எம்பெருமான், அவனுக்குத்தான் என்னுடைய அத்தனை கவிதைகளும் சமர்ப்பணம். சரி, அவன் என்னென்னலாம் தருவான் தெரியுமோ. சாய் கொண்ட இம்மையும் சாதித்து வானவர் நாட்டையும் நீ கண்டு கொள் என்று வீடும் தரும் நின்றே. இம்மையில் இந்த லோகத்தில் நம்ம பிறவி எடுத்துட்டோமே, இங்கே வாழறதுக்கு என்னென்னலாம் வேணுமோ எல்லாத்தையும் கொடுப்பான் எம்பெருமான். அப்புறம் என்ன தருவான் தெரியுமோ. வானவர் நாட்டையும் நீ கண்டு கொள், நீயே உனக்கே வச்சுக்கோன்னு கொடுத்துருவானா மோட்ச சாம்ராஜ்யத்தையும். அப்படிப்பட்டவன் எனக்கு அப்படிப்பட்ட அனுகிரகம் பண்ணினவன் அந்தவன். அந்த எம்பெருமானை பாடாமல் உங்களுக்கு ஜென்மத்தை களைஞ்சு கொடுப்பான், மோட்ச சாம்ராஜ்யத்தை கொடுக்க போகிறான். இம்மையிலையும் இந்த பிறவியில் இந்த ஜென்மத்தில் உங்களுக்கு இந்த பூலோகத்தில் வாழறதுக்கு என்னென்ன செல்வம் வேண்டுமோ அத்தனையும் கொடுப்பான். இதை விட உமக்கு என்ன வேணும். சாய் கொண்ட இம்மையும் சாதித்து வானவர் நாட்டையும் நீ கண்டு கொள் என்று வீடு தரும் நின்றே. அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், நான் இப்படி சொல்கிறேனேன்னு கோச்சிக்கக்கூடாது. கோதில் வள்ளல் மணிவண்ணனை மட்டுமே பாடணும் அப்படின்னு எல்லா புலவர்களையும் கூப்பிட்டு சொல்லிடுறாளா. சரி, இப்படி இந்த பதிகம் அனுபவித்தோமே நம்ம சில பாசுரங்களை, இந்த பாசுரங்களை அனுபவித்தவாளுக்கும் அனுசந்தானம் பண்ணுறவாளுக்கும் என்ன பலஸ்ருதி, என்ன பலன் அப்படின்னா இனிமே ஜென்மமே இருக்காதுன்ட்டார் ஆழ்வார். ஏற்கும் பெரும்புகழ் வானவர் ஈசன் கண்ணன் தனக்கு ஏற்கும் பெரும்புகழ் வன்குருகூர் சடகோபன் சொல் ஏற்கும் பெரும்புகழ் ஆயிரத்துள் இவையும் ஓர் 10 ஏற்கும் பெரும்புகழ் சொல்ல வல்லார்க்கு இல்லை சென்மமே. நம்ம எல்லாருக்கும் சென்மம் கிடையாதுன்னு சொல்லிட்டார் ஆழ்வார். எம்பெருமான் வள்ளல் தான், அவன் சர்வேஸ்வரன் தான், எல்லா ஐஸ்வர்யத்துக்கும் சொந்தக்காரன் தான். ஆனால் இதை இப்படி அழகாக நம்மளுக்கு எடுத்து சொன்னது நம்மாழ்வார் தானே.
தானே. அதனால் அந்த ஆழ்வார் சாதித்த பிரபந்தங்கள்லாம் நம்மளுக்கு அப்படியே மனசில் தங்கணும்னு நம்ம பிரார்த்திக்கணும். வேறு எதுவுமே நம்மளுக்கு பிரார்த்திக்கிறதுக்கு இல்லை. இந்த நன்னாளில் முன்வுரைத்த திருவிருத்தம் 100 பாட்டும் முறையில் வரும் ஆசிரியம் 7 பாட்டும் மன்னிய நல்பொருள் பெரிய திருவந்தாதி மறவாதபடி 87 பாட்டும் பின் உரைத்ததோர் திருவாய்மொழி எப்பொழுதும் பிழையற 1102 பாட்டும் இந்நிலத்தில் வைகாசி விசாகந்தன்னில் எழில் குருகை வருமாறா இறங்கு நீயே. சுவாமி நம்மாழ்வார் திருவடிகளே சரணம். நமஸ்காரம்.